கல்யாண் தம்பி, அஜய் தம்பி, ரெடி ஆயிட்டீங்களா? இந்த வீட்ல என்ன தவிர வேற யாருக்குமே பொறுப்பு கிடையாது. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்கன்னா ரெடி ஆகி ஒரு பரபரப்பா இருக்க வேண்டாமா? கெஸ்ட் வர நேரத்துல என்ன ரெஸ்ட்? நான் மட்டும் காலங்கத்தால கரெக்டா வந்துடணும். மூர்த்தினே, வாங்க தம்பி. என்னண்ணே காலங்கத்தால தனியா டென்ஷனா ஒரே புறம்பலா இருக்கீங்க? ஏன் தம்பி, இன்னைக்கு உங்க அத்தை வர்றாங்கன்னு தெரியும்ல, ஏன் தம்பி இப்படி லேட் பண்றீங்க? அதுக்கு நாங்க என்ன பண்றது? அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? அதுல ஒண்ணு தேவையில்ல. எதுடா தேவையில்லாம? வரது யாருன்னு தெரியுமா? என் அண்ணன் குடும்பம். எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம். யுஎஸ்ல இருந்து உங்களை பார்க்க வராங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா? உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்கல்ல. நீங்க ஏமா அஜய் எப்படிதான், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அம்மா, கார் சவுண்ட் கேக்குதுமா. உங்க அண்ணன் ஃபேமிலி வந்துட்டாங்க போல இருக்கு. ஆர்த்தி ரெடியா இருக்குமா? அஜய் வா, நீங்க போங்க, நான் வா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? அப்பாடா, எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. எப்படி இருக்கீங்க? ஆளே மாறிட்டீங்க. இவங்க கல்யாணம் அஜயும் தானே? ஆமா, நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆமா. வர்ஷா எங்க? இன்னும் இவ வண்டி விட்டே இறங்கலையா வர்ஷா? ஏய் வர்ஷா, வாமா. வாமா. வாவ், ஹாய் அத்தை. இப்போ எங்களை உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சு. வாங்கம்மா. இவர் நம்ம சமையல் மூர்த்தி தானே? அம்மா, நான் இப்பதான் சமையல்ல இருந்து அம்மாவோட எடுபடியா பிஏ வரைக்கும் உயர்ந்திருக்கிறேன். தயவு செஞ்சு என்னுடைய வளர்ச்சியை தாளிச்சிடாதீங்கம்மா. இந்தாங்கம்மா. மூர்த்தி, அம்மா. உள்ள வாங்க. உள்ள வாமா. வாமா, வலது கால் எடுத்து வச்சு உள்ள வா. ஓகே. உட்காருங்க. வீடு சூப்பரா அழகா உங்களை மாதிரியே இருக்கு ஆண்டி. எனக்கு இந்தியா போகணும்னு சொன்ன உடனே செம்ம ஹாப்பி. எத்தனை தடவை கேட்டிருப்பேன் தெரியுமா? இப்பதான் நடந்திருக்கு. அப்படியே உங்க அண்ணன் மாதிரி. இவ பேச ஆரம்பிச்சுட்டா பேசிக்கிட்டே இருப்பா. வர்ஷா, இவ அஜய், அவன் கல்யாண். ஓ மை காட் ஆண்டி, இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா? பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். 2 பேருமே ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இருந்தது. இதுல யாரு கல்யாண், யாரு அஜய்? இப்போ அது கிளியர் ஆயிடுச்சு. கல்யாண் தான் ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் அவன் தலையில இழுத்து போட்டுக்கிட்டு என்ன ஃப்ரீயா உட்கார வச்சிருக்கான். அஜய்க்கு இன்னும் ஸ்டடீஸே முடியல. அஜய் தம்பி இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு.